Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. அதாவது கோதுமை ரவை வச்சு தான் செய்ய போறோம். இத கோதுமை ரவை பிரியாணின்னு கூட சொல்லலாம். சிக்கன் வச்சு செய்ய போறோம். சூப்பரா இருக்கும். இது கன்னியாகுமரியில ரொம்ப ஃபேமஸ். முஸ்லிம்ஸ் கல்யாண வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டா இந்த உப்புமா கொடுப்பாங்க. கோதுமை ரவையில செஞ்சது. பட் அதுல மட்டன் சேர்த்து செஞ்சிருப்பாங்க. நான் இன்னைக்கு இது சிக்கன்ல செய்றேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும். சோ கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க சூப்பரான இந்த கோதுமை ரவை உப்புமா பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுவே பிரியாணி டேஸ்ட்ல தாங்க இருக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். சோ கண்டிப்பா ஒரு தடவை இத ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் சூடானதும் அதுல நம்ம எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2ல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் அவ்வளவு எண்ணெய் போதும். அவ்வளவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதுல 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுல கொஞ்சமா புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். போன்லெஸ் பீசஸாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ போன்லெஸ் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 200 கிராம்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே ஊற்றாண்டா அதில் உள்ள தண்ணியிலே அந்த சிக்கன் நல்லா குக் ஆயிரும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்டி மசாலா சேர்த்துக்கோங்க. மல்டி மசாலா எப்படி செய்யணுங்கிற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அப்போ சிக்கன் நல்லா வெந்துடும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க.
இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இதிலேயே இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி வந்து 1 கப் வந்து உடைச்ச கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இந்த 1 கப்புக்கு வந்து நான் 2 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் வந்து ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக குக் ஆகி வரும். ஸோ நான் இன்றைக்கி இந்த 1 கப்புக்கு வந்துட்டு இதே கப்பில் வந்து 2 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிடுறேன். 1:2 ரேஷியோவில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம வந்து 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதி வரணும். இப்போ கொதிச்ச உடனே அதில் ஒரு 1/2 லெமன் வந்து புழிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்மளோட ரவையை சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கோதுமை ரவை சிக்கன் பிரியாணி ரெடி. நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக செஞ்சிடலாம். ஈக்குவல் டு பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் கூட. ரவை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் இப்படி ஒரு டைம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அகெயின் அண்ட் அகெயின் இதே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ உங்கள் வீட்டு குட்டீஸுலேருந்து பெரியவங்களுக்கு வர நீங்கள் இந்த ரவை சிக்கன் பிரியாணி, அதாவது கோதுமை ரவை சிக்கன் பிரியாணியை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது, குயிக் அண்ட் ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கைண்ட்லி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.